பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 29:31 நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் வைத்த நினைவை நான் அறிந்திருக்கிறேன். அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவான முடிவு. நன்மைக்கு ஏதுவான முடிவு இயேசு கையில் இருக்கிற. கலங்காதீங்க. பார்க்கிற இந்த கண்ணீர், இந்த வேதனை, துன்பத்தை கண்டு கலங்காதீங்க. இதெல்லாம் கடந்து போகும். இந்த பாடுகள் கடந்து போகும். நம்ம எத்தனையோ சோதனைகளையும் பாடுகளையும் கடந்துதான் வந்த கர்த்தர் துணை நம் வாழ்க்கையில் காணப்பட்டது. கடந்த நாட்கள் எத்தனையோ வியாதிகள் உலகத்தை மூடினது, போராட்டங்கள் மூடினது. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா யுத்தங்கள், போராட்டங்கள், மக்கள் வாழ்றாங்க. எதுவும் கடந்து போகும். வாழ்க்கையிலே இந்த சின்ன சின்ன சம்பவங்களை கிட்ட சோர்ந்து போகாதீங்க. இதுதான் நீதிமொழி 23:10 சொல்லுது, நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பியிருக்கீங்களா? நம்பிக்கொண்டே இருங்க, உங்க நம்பிக்கை வீண் போகாது. அப்போஸ்தலர் பவுல் இப்படி சொல்றாரு, அதிவிரைவில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் அதிகமான கனமகிமை. இந்த உபத்திரம் தூக்கி பார்த்தா அது லேசா, கடவுள் பார்வையில லேசானது. கவலைப்படாதீங்க. இந்த கஷ்டத்தையும் கண்ணீரையும் உபத்திரத்தை கண்டு கலங்காதீங்க. எல்லாமே கடந்து போகும். இன்னைக்கு அநேக சின்ன வயசுல அழுது புலம்பி அவங்க மனுஷ இரக்கத்துக்காக, மனுஷ அன்புக்காக, மனுஷனுடைய ஆதரவுக்காக அழுது புலம்புகளை பார்க்கலாம். ஒருவர் 2 கையை நீட்டி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்திலே வாங்க, நான் உனக்கு இளைப்பாறு தருவேன் என்று உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒருவர் காத்திருக்கிறார். உங்க வருத்தத்தையும் கவலை அவர் மேல் வைத்து விடு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட்டார். எந்த நம்பிக்கையோடு வாழ்றீங்க, எந்த எதிர்பார்ப்போடு வாழ்றீங்க, கொஞ்சம் கடல் பக்கமா திரும்பி பாருங்க, இயேசு பக்கமா திரும்பிப்பாங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, அவர் உங்களை விசாரிப்பதற்கு அவர் இரக்கமுள்ள தகப்பனா இருக்கிறார். அதாவது சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து ஒரு பணம் பிரச்சனையா, குடும்பத்துல சண்டையா, சரீரத்திலே வியாதியா, இது மனிதனால கண்டிப்பா வரதான் செய்யும். வியாதி வரதான் செய்யும், குடும்ப சண்டைகள் வரதான் செய்யும். அதிலேருந்து கர்த்தர் உங்கள் விடுதலை செய்வார். அதிலேருந்து உங்களை காப்பாற்றுவார். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனம் உறிந்து போவதில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவரை நம்மிலே இருக்கிற தேவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற வாக்கு, எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு தருவேன். நான் எதிர்பார்க்கிறேன். அண்ணால ஒரு சகோதரிக்கு வாழ்க்கையில குழந்தை இல்லை, அவர் எதிர்பார்த்து சோர்ந்து போனால் அவர் கடைசியாக முடிவு பண்ணா, நான் தேவ சமூகத்தை நோக்கி ஓடுவேன், ஆலயத்துக்கு போவேன். நிறைய பேருக்கு ஆலயத்துக்கு வரணும் பிடிக்காது, சர்ச்சுக்கு வரணும் பிடிக்காது. தூரந்தே அவங்க நன்மை பெற நினைப்பாங்க. ஆனா இன்றைக்கு உங்க எதிர்பார்க்கிற முடிவு நீ அடையனா, கொஞ்சம் இயேசுகிட்ட வா, அவருடைய சமூகத்தில் வா, அவர் வார்த்தைகளை கேட்க வந்து வா. அங்கேதான் தேவன் உனக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆனால் ஆலயத்தை போனால் தன் இதயத்தை ஊற்றினார். ஒரு வார்த்தை இறைவனை பார்த்து அழகாக சொல்லுகிறார், எனக்கு ஒரு ஆண் மகனை நீ தருவீர் என்றால் அந்த பிள்ளையை நான் உமக்கே தருவேன். அவள் எதிர்பார்த்த முடிவை தந்து அவள் கண்ணீரை துடைத்தது மாத்திரம் அநேக பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் அன்னாள் என்ற பெண்ணை அவர் மேன்மைப்படுத்தினார். உங்க வாழ்க்கை மேன்மையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், திருச்சபைக்கு செல்வேன், வார்த்தைகளை கேட்பேன், நான் அவரை வழிபடுவேன், என் இதயத்தை சமூகத்திலே ஊற்றுவேன் என்று நீங்கள் ஒரு முடிவை எதிர்பார்த்த அந்த நன்மை அனுபவிக்க வேண்டால் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும் போது அது தீமையாக இருக்காது, அது நன்மையாக மாறும். அண்ணாளுடைய பேர் இன்றைக்கும் பரிசுத்த வேதத்திலே எழுதப்பட்டு மேன்மையாக எண்ணப்படுவதற்கு அவள் எதிர்பார்த்த முடிவை தேவன் தந்து ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டிலே மார்க்கு சுவிசேஷம் அங்கே 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு 23ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் போது 12 வருடங்களாக வேதனைப்பட்ட கண்ணீர் விட்ட அங்கே ஒரு சகோதரனுடைய அந்த வேதனை மாற்றினார். யோசித்து பாருங்கள். நம்ம ஒரு நாள் 2 நாள் ஜுரம் அடித்தாலே புலம் ஆரம்பிப்போம். ஒரு வாரம் இருந்தா ஏண்டா நம்ம வாழணும், செத்துணும் போல தோணும். 12 வருஷமாக பிளீடிங், 12 வருஷமாக எல்லா வைத்தியரை கண்டு நிந்தை அவமானங்கள். ஆனாலும் தளராமல் சோர்ந்து போகாமல் 2வது கூப்பிடத் தொடங்கி, நீங்கள் கூப்பிடத் தொடங்க வேண்டும். ஆண்டவரை கூப்பிட தொடங்க வேண்டும், அவரை தேடி ஓட வேண்டும். அவள் கூப்பிட மாத்திர அவள் தேடி ஓடினாள், தேவ சமூகத்தை தேடி ஓடினாள், தேவனுடைய உறவை தேடி ஓடினாள், தேவனுடைய வல்லமையை தேடி ஓடினாள். அவள் வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. அவள் முடிவு பண்ணா, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில தொட்டு நான் சுகம் பெறுவேன் என்று நம்பினார். அந்த வாக்குத்தத்தங்களை அவர் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் அவள் முயற்சி செய்தார். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து ஒன்றும் நடக்காதுங்க, கொஞ்சம் ஸ்டெப் வச்சு முன்னாடி வாங்க. அவரை தொட வேண்டும், அவர் வல்லமையை அனுபவிக்க வேண்டும். ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சு பாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை தந்து மகளே எனுவார், உன்னை பார்த்து மகளே எனுவார், உன்னை பார்த்து மகனே எனுவார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது போ, உன் வேதனை நீங்க சுகமாயிரு என்று உன்னை ஆஸ்வதிக்கிற தேவர் 2 கரத்தை நீட்டி வாய் என்று அழைக்கிறார். தேவ மக்களே, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், நீ வருத்த திருமத்தில் வாழ்ந்தாலும், சொல்ல முடியாத வியாதியா இருந்தால் அதை சுகமாக்குற வல்லமை
2 கரத்தை நீட்டி உனக்காய் காத்திருக்கிறது. நீ எதிர்பார்த்து என்ன எதிர்பார்ப்போடு இருக்கு, அங்கே போ, உனக்கு ஒரு விடுதலை காத்திருக்கிறது. அதே மார்க் 10ஆம் அதிகாரத்துல 48, 49 படிக்கும் போது அங்கே ஒரு பிறவி குருடனாய் இருக்கிறான். எதையும் பார்க்க முடியாதவனாய், ஒதுக்குப்புறத்திலே ஒதுக்கப்பட்டவனாய், ரோட்டு நடுவில் இல்ல, ரோட்டு ஓரத்திலே, ஒருவேளை உலகத்திலே உங்களை ஓரத்து தள்ளி இருக்கலாம், உறவுகளிலே சொந்த ஓரம் தள்ளி இருக்கலாம், நாம் சொல்ல நம்ம பாஷை ஓரம் கட்டப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். உன்னை நடுத்தருவிலே நடு வீதியிலே நடக்க செய்ய வல்லமை தேவன் கையில் இருக்கிறது. அந்த குருடன் செய்த காரியம் யோசித்து பாருங்கள். அவன் பிச்சைக்காரனா இருந்தாலும், பிறருடைய நன்மைக்காக காத்திருக்கிறதாலும் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. அவன் ஆண்டவருக்கு கூப்பிட தொடங்கினான். அவன் ஒருத்தர் தேவ ஆலயத்துக்குள்ளே போனால், ஒருத்தர் தேவனை தேடி போனால், ஒருவன் கூப்பிட தொடங்கினான். எப்படி கூப்பிடினான்? அவன் வாழ்க்கையிலே நன்மை கிடைக்கிற வரைக்கும். ஒருவேளை நீங்க இயேசுவை நம்பும் போது, திருச்சபைக்கு வருகிற போது, நீங்கள் ஆண்டுடைய சுகத்தை பெற ஆயத்தமாகும் போது அநேகர் தடுப்பார்கள். நம்ம ஜாதிக்கு, நம்ம மதத்துக்கு நம்ம சரிப்பட்டு வராது என்று சொல்லுவார்கள், தடுக்க ஆரம்பிப்பார்கள். அது குருட்டு பையன் எல்லாரும் அற்பமாய் தடுக்கிறார்கள். நீலாம் கூப்பிடு தடுக்கிறார்கள். ஆனால் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அவன் அதிகமாய் கூப்பிட தொடங்கினான். நீங்க தேவனிடத்தில் நம்பிக்கையோடு கூப்பிட்டு பாருங்கள், உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீ எதிர்பார்க்கிற முடிவை தேவன் தருவார். ஒதுக்குப்புறத்திலே காணப்பட்டவன் நடு வீதியிலே நடந்தான், துள்ளினான், கர்த்தர் கண்ணை திறந்தார். இதுவரைக்கும் அவன் ரோட்டை பார்த்திருக்க மாட்டான், இதுவரைக்கும் மனுஷனை பார்த்திருக்க மாட்டான், இதுவரைக்கும் இயற்கையை பார்த்திருக்க மாட்டான். முதல் அவன் கண் திறக்கப்படும் கர்த்தரை கண்டான். அருமையான தேவ மக்களே, இதுவரைக்கும் கண்டிராத மேன்மையை உனக்காக கர்த்தர் வைத்திருக்க. எதிர்பார்க்கிற முடிவு, நீ ஜெபிப்பதையும் கூப்பிடுவதையும் தேவன் நோக்கி தேடுவதையும் அவர் சமூகத்தை நாடுவதையும் ஒரு நாள் நிறுத்தாத. பல ஆசீர்வாதம் உனக்காய் காத்திருக்கிறது. கர்த்தர் இந்த வேத வாக்கியத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த வேத வாக்கியத்தின்படியே உங்க வாழ்க்கையில் அர்ப்பணம் செய்வாராங்க. எரேமியா 29:11 உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேறும். God bless you.